ஸோ நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் பொழுது நம்ம பார்ட்னருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன், கேர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாத்தையும் அந்த லவ் பிரேக்கப் ஆகும் பொழுதும் பிரேக்கப் ஆனதுக்கு பிறகும் கூட ஒரு பர்சனுக்கு நம்ம பார்ட்னர், நம்மளோட எக்ஸுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதாவது உங்களுக்கு இதை கேட்கும் பொழுது வியப்பாவும் ஆச்சரியமாவும் தான் இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஐ நீட், ஐ வாண்ட் அப்படின்னு தோணும் பொழுது அதுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் போடுறோம், அதுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறோம், கேர் கொடுக்குறோம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கும் போது அது எவ்வளோ டாக்ஸிக்காக வேணாலும் மாறி இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஃப்ரெஜைலாக ஒரு காம்ப்ளிகேட்டடான இடத்துல கூட இருக்கட்டும், ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகும் பொழுது கூட நீங்கள் அதே அட்டென்ஷனும் கேரிங்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.